ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டொமேட்டோ பொர்த்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பொர்த்தானே வேறு ஒன்றும் இல்லை, தொகையல் தாங்க, கிட்டத்தட்ட தொகையல். நமக்கு இன்றைக்கான ஒரு நாளைக்கு காரசாரமாக ஏதாவது உப்பரப்பாக சாப்பிட்ணும் போல இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி கூட்டு குழம்பு எல்லாம் வேண்டான்னு தோன்ற இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. வெறும் சூடான சாதத்தில் இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலே போகிறோம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது டொமேட்டோ பொர்த்தா. இதுக்கு வேணுங்கிறதுனா வெறும் வெங்காயம், மிளகா வத்தல், பூண்டு, டொமேட்டோ, அவ்வளோதான். நான் இங்கே கடுகெண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். உங்களுக்கு கடுகெண்ணெய் வாசம் பிடிக்கலனாக்க நீங்கள் இது கூட ஊற்றிக்கலாம், எனி வெஜிடபிள் ஆயில். நான் இங்கே ஒரு 4 மிளகா வத்தல் போட்டுருக்கேன். அதில் 2 இது காஷ்மீரி சில்லி, அது சும்மா கலருக்காக போட்டுருக்கேன். இது சாதாரண மிர்ச்சி, நம்ம குண்டூர் மிர்ச்சின்னு சொல்லுவோமே அது. மிளகா வத்தல் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இப்போ வெங்காயம், இதை கொஞ்சம் நல்ல ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கின்றோம். இதை படுத்துடலாம். அடுத்தது பூண்டை போட்டுக்கலாம். இதையும் நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கலாம். இதையும் எடுத்துடலாம். இந்த டொமேட்டோவெல்லாம் ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுடலாம். இப்போ வதங்கிடுறது மேலேருந்து ஒரு தோதி எடுக்க வரணும். அப்படி வந்தோன்னா ஆயிடுச்சுன்னு அர்த்தம், அவ்வளோதான். இது ஆனால் ஆறணும், ஆறினப்புறம் எடுக்கும். முதல்ல இந்த மிளகா வத்தல், பூண்டு இது 2த்தையும் உப்பை போட்டு நல்லா நம்ம கையாலேயே எவ்வளோ முடியறதோ அவ்வளோ பவுட்ரு பண்ணிட்டுறோம். இப்போ மிளகாயை போட்டு நல்லா இதை பெசரி வச்சுட்டோம். அடுத்தது வெங்காயத்தை போடணும். இந்த டொமேட்டோவை போட்டணும்லாம் உப்பு. ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நான் கையால் பண்ணலை, கொஞ்சம் ஆறினப்புறம் கையால் பண்ணேன். இந்த நல்லா அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு ஆறினோடனையும் கையாலேயே நல்லா பெசட்டி விடலாம். லாஸ்ட்டில் நிறைய கொத்தமல்லியை போடுங்க, நிறைய அப்படியே தூவி விட்டுறோம். சூடான சாதத்தில் இந்த பொர்த்தாவை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், வேறு ஒன்றுமே வேண்டாம். சூடான சாதத்தில் இந்த பொர்த்தாவை உருண்டையாக அப்படி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அதில் இந்த டொமேட்டோ பொர்த்தா வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா மேலேருந்து உங்களுக்கு என்ன பிடிச்ச எண்ணெயோ நெய்யோ விட்டுக்கலாம். இதில் ராஸ் ஒரு சுத்தையிலே விட்டுருக்கேன், பச்சையான கடுகு எண்ணெய், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.